அன்புகழுமிய தமிழர் வாழ்வியல் புனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடம் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று உங்கள் முன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 43 சமர்ப்பிப்பதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற சில வாரங்களாக நாம் காவிரி ஆற்றங்கரை நகரத்தினுடைய சிறப்பியல்களையெல்லாம் பார்த்து வந்தோம். அதை நிறைவு செய்த பின்னாலே இன்று முதல் நாம் வைகை ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். வைகை ஆற்றை நினைக்கிற பொழுதே நமக்கு சிலப்பதிகாரம் நம் கண்முன்னே வந்து நிற்கிறது. உலகு புறந்து ஊட்டும் உயர்பேர் ஒழுக்கத்து புலவர் நாவில் பொருந்திய பூங்குடி வையை என்ற பொய்யா குலக்குடி. இந்த தமிழ் சொற்களுடைய பிரவாகத்தை பாருங்கள். உலகு புறந்து ஊட்டும் உயர்பேர் ஒழுக்கத்து புலவர் நாவில் பொருந்திய பூங்குடி வையை என்ற பொய்யா குலக்குடி. வையை என்ற பொய்யா குலக்குடி என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொல்லி சொல்லி மகிழ்கிறார். அந்த பொய்யாத வைகை இன்று பொய்த்து போனாலும் கூட இன்று வைகையினுடைய எந்த பெருமையும் குறைந்த பாடில்லை. இந்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்ப்பது இந்த வைகை என்னும் பெரும் நதிதான். இந்த மதுரை மாநகரத்தை பற்றி பேசுகிற பொழுது நமது ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் ஆற்றங்கரையிலே என்ற நூல்கள் அழகாக சொல்லுவார். சங்க தமிழ் மாலை பெற்ற ஆறுகளுள் தலை சிறந்தது வையையார். அந்நதியின் துறைகளிலே முன்னாளில் முத்தமிழ் வளம் கொழித்தது. அதன் தெள்ளிய அலைகளிலே தமிழ் ஏடு தவழ்ந்தது. என் குணத்தவனாகிய ஈசன் அவ்வாற்றின் கரையினிலே மண் சுமந்து பணி செய்தான். என்ன அழகான தமிழ் நடை பாருங்க. இந்த வைகைக்கும் வைகை கரைமேல் இருக்கிற மதுரைக்கும் அந்த மதுரையும் பதிலே நடுநாயகமாக இருக்கிற அந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கும் அத்தனை சிறப்புகள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த வைகையாற்றுடைய கரையில்தான் நமது மதுரை மாநகரம் வீற்றிருக்கிறது. அதுவே பழம்பதியாகிய பாண்டி நாட்டுடைய தலைநகரமாகவும் இருந்தது. தொன்று தொட்டு வந்த முத்தமிழையும் முறையாக பேணி வளர்த்த பெருமை அந்நகர்க்கே உரியது. சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்டாலும் கூட முத்தமிழ் வைத்து சங்கம் வைத்து கலை வளர்த்த பெருமை பாண்டியருக்கு மட்டுமே உரியது. பாண்டியர்கள் அங்கு நிறுவிய தமிழ்ச்சங்கம் ஒரு அறிவு கருவூலமாக திகழ்ந்தது. நாம் நினைப்பது போல் அது வெறும் தமிழ் இலக்கிய இலக்கணத்தை மட்டும் பேசுகிற ஒரு சங்கமாக இல்லாமல் கலை, இலக்கியம், பண்பாடு, ஒழுக்கம் அத்தனையும் பேணி காத்த ஒரு சங்கமாகத்தான் அது இருந்ததாகத்தான் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். சங்கப் புலவர்கள் மதுரை மாநகரின் நல்லணியாக விளங்கினார்கள். பிற நாட்டு தமிழ் அறிஞர்களையும் வரிசை அறிந்து பேணி காத்தார்கள் பாண்டியர்கள். அதனால் நல்ல தமிழ் பாண்டி நாடெங்கும் பரவுவதற்கு வழிகோலிற்று. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த மதுரை 80 ஆண்டு நல்லாட்சி புரிந்த பாண்டிய மன்னர்கள் புலவர்களாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள். நெடுஞ்செழியன் என்னும் பெயருடைய 2 அரசர்கள். அவர்கள் பாடிய அருமையான பாடல்கள் புறநானூற்றிலே இருக்கின்றன. மக்களாய் பிறந்தோர் எல்லோரும் கல்வி கற்றல் வேண்டும் என்றும், அறிவுடைய ஒருவனை அரசனும் விரும்புவான் என்றும், மதிநலமும் நூலறிவும் உடையவரே மக்கள் மதிப்பிற்கு உரியவர் என்றும் அறிவுறுத்துகிற அருமையான பாட்டை ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இயற்றியிருக்கிறான். அந்த பாடல் புறநாற்றிலே இன்றும் பொலிவுற்று திகழ்கிறது. அந்த தமிழ்ச்சங்கத்திலே தமிழ் புலவர்கள் மட்டும் பாக்கள் படைக்கவில்லை, மன்னர்கள் படைத்திருக்கிறார்கள். பல தொழில் புரிந்தவர்கள், ஆண் பெண் அந்த பால் வேற்றுமை அல்லாது, ஏழை பணக்கார் என்ற வேற்றுமை அல்லாது, இந்த தொழில் அந்த தொழில் என்கிற தொழில் வேற்றுமை அல்லாது, பல தரத்து மக்களும் பல தொழில் புரிவாரும் பல பால்மன மக்களும் பாடியிருக்கிறார்கள். அதுதான் சிறப்பு அந்த சங்கத்தமிழ் பாடல்களுக்கு. அதுபோல வணிகத் தொழிலிலே தலை சிறந்து இருந்தவர் தான் கூலவாணிகன் சாத்தனார் என்பவர். கூலவாணிகம்னா பல தானியங்களை விற்பது தான் கூலம் என்று சொல்வார்கள். பல தானியங்களை விற்கிற ஒரு தொழிலை நடத்தி வந்தவர் தான் கூலவாணிகன் சாத்தனார் என்பவர். இவர்தான் இந்த மணிமேகலை என்கிற சிறந்த காவியத்தை இயற்றிய புலவர் பெருமான் இவர்தான்.
சிலப்பதிகாரம் செய்த இளங்கோவடிகளும் மணிமேகலை இயற்றிய சாத்தனாரும் நெருங்கிய நண்பர்கள். நெருங்கிய நண்பர்னால் ஒரே ஊர் இல்லை, அங்கே தான் சிறப்பு. இளங்கோவடிகள் பிறந்ததோ சேரநாடு, இந்த கோலவாணியின் சாத்தனார் பிறந்ததோ மதுரையம்பதி பாண்டிய நாடு. ஆக வெவ்வேறு நாட்டவர்கள், ஒரு குலத்தவரும் அல்லர், ஒரு மதத்தினரும் அல்லர். சேரநாட்டைச் சேர்ந்தவர் இளங்கோ, பாண்டி நாட்டைச் சேர்ந்தவர் சாத்தனார். இளங்கோ அரச குலத்தில் பிறந்தவர், சாத்தனார் வணிகர் குலத்தவர். இளங்கோ சமண சமயத்தை சார்ந்தவர், சாத்தனார் புத்த சமயத்தை தழுவியவர். இவ்வாறு நாட்டாலும் குலத்தாலும் மதத்தாலும் வேறுபட்டு இருந்த பெருங்கவிஞர்கள் இருவரும் ஒத்த தமிழுணர்ச்சியாலே உரிய நண்பர்களானார்கள். இந்த தமிழ் என்கிற ஒரு கருவி, ஒரு மந்திர கருவி, எல்லாத்தையும் கடந்து பிணைச்சி வச்சுருக்கு பாருங்கள். அந்த தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் சங்கம் வைத்து. அதனால்தான் இந்த வைகை என்று சொல்கிற பொழுதும் மதுரை என்று சொல்கிற பொழுதும் தமிழ் நம்ம முன்னே வந்து நிற்கிறது. இந்த பாண்டிய மன்னர்கள் தம் குடிகளை தம் உயிர் போல பேணி பாதுகாத்தார்கள் என்பது நமது தமிழ்நாட்டாருக்கு மட்டும் தெரிந்த உண்மை அல்ல. அது வடநாடு வரையிலே சென்று அந்த பெயர் பரவியிருக்கிறது. ஒரு முறை வடக்கே ஒரு பெரிய பஞ்சம் வந்துற்ற பொழுது அங்கிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தென் தமிழகம் நோக்கி, தென்னாடு நோக்கி, தமிழகம் நோக்கி, அதுவும் குறிப்பாக பாண்டிய நாடு நோக்கி வந்திருக்கிறார்கள். அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாண்டிய நாட்டில் தஞ்சமடைந்த பின்னாலே அன்றைய அரசன் என்ன செய்தான்னா, அவன் சமண சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சமயங்களை பாராது அவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து ஆதரித்தான். அந்த பாண்டியவனுடைய பெற்றுமை அது. தமிழ் மன்னனது நன்மதிப்பை பெற்று இன்னும் அவனுடைய நிரந்தரமான அன்பு பெற வேண்டும் விரும்பிய அந்த நாட்டு மக்கள் சமணர்கள் மதுரையை சுற்றி இருக்கிற 8 மலைகளிலே வாழ தலைப்பட்டார். அந்த 8 மலைகளை பற்றி ஒரு பழைய பாடல், அவர் பெருந்தொகைங்கிற நூல் சொல்கிறது. பரம் குன்று ஒருவகம் பப்பாரம் பள்ளி அருங்குன்றம் பேராந்தை ஆனை, ஆனைனா ஆனைமலை, இருகுன்றம் என்று 8 வெறுப்பும், வெறுப்புனா மலை என்ற 8 வெறுப்பும் எடுத்தேம்ப வல்லார்க்கு சென்று ஒட்டுமோ பிறவி தீங்கு. இந்த 8 மலையுடைய பேரை சொன்னாலே இந்த பிறனுடைய தீங்கு போய் ஒட்டுமான்னு கேட்குறாரு. என்று 8 வெறுப்பும்னா மலை, என்று 8 வெறுப்பும் எடுத்து ஏம்ப வல்லார்க்கு சென்று ஒட்டுமோ பிறவி தீங்கு பெருந்தொகை கேட்குது. அப்படி 8 மலைகளிலே அவர் வாழ்ந்தார்கள் அந்த சமண முனிவர்கள், சமணர் மக்கள். அவர்கள் இயற்றிய பாடல் தான் நாலடியாருங்கிற பாடல். இந்த 8 மலைகளே வாழ்ந்த சமணர் பெருமக்கள் மதுரை மன்னனுடைய அன்பை பெற்று அந்த பாடிய பாடல் தான் நாலடியார், ஒரு 400 பாடல். மிக அற்புதமான பாடல். திருக்குறளுக்கு அடுத்ததாக மதிக்கத்தக்க ஒரு பெரும் தொகை நூல் தான் திருக்குறள். 2 அடி 4 அடி. அதனால்தான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4 மீண்டும் சொல்லுக்குருதி என்ற சொல்லாடல் வந்தது. 4ம் 2 என்றால் 4 என்பது நாலடியார் பாடல், 2 என்பது திருக்குறள். எப்படி ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதியாக இருக்கிறதோ அதுபோல் மனித மாந்தனுக்கு அறிவுக்கு உறுதி எது என்றால் இந்த நாலடியாரும் 8 தொகை தான். அப்படி சிறப்புமிக்க அந்த நாலடியாரை இந்த பாண்டியவனுடைய ஆதரவிலே வாழ்ந்த அந்த அத்தனை 1000 சமணர்கள், இந்த 8 மலைகளிலே வாழ்ந்தவர்கள் சேர்ந்து தொகுத்துப்படி தான் இந்த நாலடியார். அப்படி சிறப்பு பெற்றது இந்த மதுரை. அந்த மதுரைக்கு சிறப்பு தருவதுதான் இந்த வைகை நதி. அதை பற்றித்தான், நகரத்தை பற்றித்தான் நாம் இனி சிந்திக்க இருக்கிறோம். பாண்டிய மன்னர்கள் சமய பொறுமை உள்ளவர்கள். மதுரை மாநகரம் எல்லா சமயங்களுக்கும் எவ்வித வேறுபாடுமின்றி கலந்து வாழ்கிற நகரமாக விளங்கியிருக்கிறது. இவ்வுண்மை சிலப்பதிகாரத்தால் மிக மிக தெளிவாக தெரிகிறது. சிவன், விஷ்ணு, பலராமன், முருகன், புத்தன், ஜீனன் ஆகிய பல கடவுளுக்கும் தனித்தனி கோயில்கள், வழிபாடுகள் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அதுபோல நல்ல சிறந்த அமைச்சர்களை பெற்றிருந்த பாண்டிய மன்னர்கள் நடுநிலைமை தவறாமல் அரசாட்சி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் முறையோடு ஒழுகினால் நடுநிலைமை என்னும் அறம் தானே அமையும் என்பதுதான் அவருடைய கோட்பாடாக இருந்திருக்கிறது. நடுநிலைமை உடையவரது செல்வம் அழிவுறாது என்பதெல்லாம் பாண்டியர்களுடைய அடிப்படை நாதமாக, கொள்கையாக இருந்திருக்கிறது. அதுபோல அறக்கூழ்ச்சாலைகள் அரணாக அமைந்திருப்பது தான் மதுரை மாநகரம். வறியவர்களுக்கு உணவு பரிமாறும் அறக்கூழ்ச்சாலை பாண்டியன் கோநகரிலே இருந்ததாக நமது சங்க நூல்கள் தெரிவிக்கின்றன. அதனில் பலா, வாழை, முந்திரி பழங்களையும்
பாகல், வாழை, வழுதுணங்காய் முதலிய காய்களையும் இலைக்கறிகளையும் இறைச்சி கலந்த சோற்றையும் கிழங்கு வகைகளையும் பால் முதலியவற்றையும் பரிமாறுவோர் வறியவர்களுக்கு வழங்கினார்கள் என்ற செய்தியும் நமது இலக்கியங்கள் சொல்கின்றன. அதுபோல மகளிரும் செல்வரும் எந்த அச்சமுமின்றி வளமோடு நலமோடு மதுரைமார்களை வாழ்ந்ததாக நம்ம சங்க இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. பல வகையான நிகழ்ச்சிகள், பலவிதமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள், இப்படி எப்பொழுதும் உழவும் முரசும் இசையும் நாட்டியமும் நிறைந்த ஒரு கலைநகரமாக மதுரை திகழ்ந்திருப்பதாகத்தான் ஒரு சங்க இலக்கியங்கள் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. பாண்டியர்களுடைய வளமான அந்த நாகரிகத்திற்கு அடிப்படையே இந்த வைகை ஆறு தான். நாம் ஏற்கனவே ஆற்றங்கரை நாகரிகத்துடைய முன்னுரையிலே சொல்லியிருக்கிறேன். நாகரிகம் என்னும் சொல் ஒரு நாட்டு மக்களுடைய கல்வி, ஒழுக்கம், அறிவு, ஆற்றல் முதலிய நற்பண்புகளை ஒருங்கே குறிப்பு தான் நாகரிகம் என்கிற சொல். ஒரு பண்பை மட்டும் குறிக்கிற சொல் அல்ல நாகரிகம். இத்தகைய நற்பண்புகள் பெரும்பாலும் நீர்வளம் நிறைந்த மறுநிலத்திலே தான் திகழ்ந்திருக்கின்றன என்பதுதான் உலக வரலாறு சொல்லுகிற உண்மை. எல்லா நாட்டிலுமே ஆற்றங்கரை பகுதிகளில்தான் பெரும்பாலான அரசுகள் ஏற்பட்டன என்பதுதான் உலக நாகரிகங்கள் மட்டுமல்ல, இந்திய நாகரிகங்களும் சொல்லுகிற கருத்தாகும். பெரிய வல்லரசுகளுக்கு ஆற்றங்கரையில் அமைந்த நகரங்களே தலைநகரங்களாக இருந்திருக்கின்றன. எடுத்துக்காட்டாக நமது பண்டை தமிழகத்திலே காவிரிக்கரையில் இருந்த காவிரிப்பூம்பட்டினம் சோழர் தலைநகராக இருந்தது. அதுபோல பேரியாற்றங்கரையில் வஞ்சினமாநகர் சேரத் தலைநகரமாக செழித்திருந்தது. இவ்வாறு வையைக்கரையில் அமைந்த மதுரை மாநகரம் பாண்டிய மன்னர்களுக்கான தலைநகரமாக பல நூற்றாண்டுகள் திகழ்ந்திருக்கிறது. ஆற்றங்கரையிலே நாகரிகங்கள் ஏன் வளர்ந்தன என்பதை பற்றி நான் சுருக்கமாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மலையும் மலை சார்ந்த பகுதி இருக்குது பாருங்கள், அதற்கு குறிஞ்சி நிலம் என்று பெயர். அங்கு வாழுகிற மக்கள் இந்த உணவு தேடுவதிலேயே பெரும்பொழுதை கழிக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதுபோல முல்லை நில மக்கள், அதாவது காடும் காடு சார்ந்த நிலத்தில் வாழ்கிற மக்கள், அது நெய்தல், அதாவது கடல் சார்ந்த நிலத்தில் வாழ்கிற மக்கள், பெரும்பாலும் பெரும் நேரத்தை அவர்கள் உணவுக்காகவே கழிக்க வேண்டிய சூழல் இருந்தது. சுருக்கமாக சொல்வதானால், இம்மூவகை நிலங்களின் நீர்வளமற்ற தன்மையே அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் நாகரிகம் பெறுவதற்கான உச்ச நாகரிகம் பெறுவதற்கான தடையாக இருந்திருக்கிறது. ஏன்னா வாழ்நாள் முழு தன் உணவுக்காக அவர்கள் காலத்தை செலவிட வேண்டிய சூழல் இருந்ததாலே, நீர்வளம் இல்லாததால் அவர்கள் நாகரிக வளர்ச்சி அந்த நீர் வளமின்மை என்கிற ஒரே ஒரு கருத்தாக்கம் தடை செய்திருக்கிறது. ஆற்று பாய்ச்சலை பெற்று இருக்கிற மருதம் இருக்குது பாருங்கள், அங்கே மக்கள் உழுதொழிலால் வளமுற்று வாழ்ந்தார்கள். பெருந்தானியம் பெருகிற்று. அவள் தேவைக்கு மிஞ்சிய பொருள்கள் அங்கே விளையலாயின. அந்த அளவுக்கு மிஞ்சிய விளைபொருள் விளைவதாலே அவள் தன்னுடைய தேவைக்கு போக மற்றவற்றை அவள் கடற்கரைக்கு சென்று பிற நாட்டோடு வாணிகம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆக அவர்களுக்கு அமைதியான வாழ்க்கை, அங்கே நாகரிகம், கலை, இலக்கியம் எல்லாம் வளர்ந்தது. அதோடு வெளிநாட்டோடு வாணிபம் செய்கிற பொழுது அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தையும் அவர்கள் புரிந்து தெரிந்து அந்த கலாச்சார வளர்ச்சி பெறுவதற்கு அது மேலும் துணையாக இருந்தது. ஆக இந்த மருதநில மக்கள் உணவுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரு நேரம் உழவுத்தில் உழைத்து விட்டால் மீதி 4, 5, 6 மாதம் அவருக்கு ஓய்வு என்கிற சூழல் வருகிற பொழுது அப்பொழுது கலை, இலக்கியம், பண்பாடு, நாட்டியம் எல்லாம் பெருக வாய்ப்பாக இருந்தது. அதுதான் இந்த நாகரிகம் வளருவதெல்லாம் நீர்வளம் மிக்க பகுதியிலே தான் உலகம் முழுவதும் நாகரிகம் வளர்ந்திருக்கின்றன, ஆற்றங்கரை நாகரிகங்களாக. அப்படித்தான் இந்த வைகை ஆற்றங்கரையிலேயும் பொய்யா கொலக்குடி என்று இளங்கோவர்கள் சொல்வது போல அன்று பொய்க்காமல் ஓடிக்கொண்டிருந்ததாலே பெரும் நாகரிகங்கள், அந்த பாண்டிய நாகரிகம் அந்த ஆற்றங்கரை வைகை ஆற்றங்கரையிலே மிக செழித்து வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய ஆட்சி முறையை பற்றி இப்பொழுது சிறிது சிந்திக்கலாம். பண்டைய காலத்தில் பெரும்பாலும் உலகம் முழுவதும் அரசன் ஆளுகிற ஒரு அமைப்பு தான் இருந்தது. கோனாட்சி என்று தமிழில் சொல்வார்கள். அந்த அரசு ஆட்சி தான், அரசுமுறை ஆட்சி தான் உலகம் முழுவதும் இருந்திருக்கிறது. மதுரையிலே பாண்டியர் ஆட்சி பல நூற்றாண்டுகள் இருந்து வந்திருக்கிறது. சங்ககால பாண்டியரும் சரி, பிற்கால பாண்டியரும் சரி, அவர்கள் மிக நாட்டுப்பற்று உடையவர்கள். இமைகள் விழிகளை காப்பது போல குடிகளை காத்து வந்தார்கள். அறநெறி தவறாமல் செங்கோல் செலுத்துகிற பெற்றுமை பெற்றவர்களாக இருந்தார்கள்.
மிக மான உணர்ச்சி உடையவர்கள். அவர்கள் மான உணர்ச்சி மிகுந்தவர்கள் என்பதற்கு நெடுஞ்செழியனுடைய ஒரு வரலாறே சான்று. கண்ணகி எப்பொழுது தன்னுடைய கணவனுடைய கொலை நியாயமற்றது என்று நிரூபித்தாலோ, அந்த சிலம்பின் மூலமாக, சிலம்பு பரல்கள் மூலமாக, அப்பொழுதே அவனுடைய நீதியில் தவறினேன் என்று சொல்லி அந்த அரசபிடத்திலிருந்து கீழே விழுந்து உயிர் துறந்தான். அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவியும் உயிர் துறந்தாள். இந்த மான உணர்ச்சியிலே மிக சிறந்தவர்கள் பாண்டியவர்கள். நாட்டை தம் உயிரென கருதியவர்கள். பாண்டியர்கள் இரவு காலங்களிலே மாறுவேடம் பூண்டு நகர தெருக்களிலே சுற்றி அலைந்து குடிகளுடைய குறைகளை உணர்ந்து அவைகளை நீக்கும் திருப்பணியில் ஈடுபட்டார்கள். காடுகளை அழித்து நாடாக்கி மக்களுக்கு வேளாண்மை செய்ய நிலங்களை உருவாக்கி கொடுத்தார்கள். குளம் தொட்டு வளம் பெருக்கினார்கள். நாட்டை பல பிரிவுகளாக பிரித்து ஆட்சி புரிந்தார்கள். பாண்டிய நாட்டு வீரர் வீர உணர்ச்சி மிக்கவர்கள், புறங்காட்டி ஓடுதலை விரும்பாதவர்கள், மானமே பெரிதென மதிப்பவர்கள். மன்னனுக்கு எப்படி மானம் பெரிதோ மக்களும் அப்படித்தான் மானம் பெரிது. மன்னன் எவ்வழியோ அப்படிதான் மக்களும் என்பார்கள். அவர்கள் இந்த போர் சமயங்களிலே அவர்கள் வஞ்சினம் என்று சொல்வார்கள், வீரவசனம் பேசுவார்கள். அப்பொழுது கூட நான் இந்த போரிலே தோற்றுவிட்டால் நான் என் குடிகளை புறக்க தவறினேன் என்கிற அவப்பேர் எனக்கு உண்டாகட்டும், நான் ஒழுக்கம் தவறியவன் என்று என் அவப்பேர் எனக்கு உண்டாகட்டும், என் மனைவியை சரிவர புறக்காமல் அவளை கைவிட்டேன் என்கிற அவப்பேர் எனக்கு வரட்டும், அது ஒழுக்கங்கட்டவனாகட்டும் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ போரிலே உயிர் துறக்கிற பொழுது அந்த சூழ்நிலை கூட ஒழுக்கம் தவறக்கூடாது, மானம் கிடக்கூடாது, குடிமக்களை காப்பாற்றிலே பின்வாங்கக்கூடாது, கட்டிய மனைவியனுடைய அந்த கற்பு நெறிக்கு தான் துணையாக இருக்க வேண்டும் என்கிற அத்தனை ஒழுக்கங்களும் அவர்கள் பெற்றிருந்தாங்க தான் இந்த வஞ்சின கூற்றிலிருந்தே நமக்கு அந்த உண்மைகள் தெரிய வருகின்றன. அதனால் இந்த பூதப்பாண்டியன் ஒரு மன்னன், அந்த பாண்டிய மன்னன் ஒரு சூளுரை செய்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா, என்னை எதிர்த்த பகைவரை யான் வெல்வேனாயின் மகிழ்ச்சி, அப்படி வெல்லாமல் இறப்பேனாயின் நாட்டை காக்கும் பாண்டியர் மரபிலிருந்து யான் மாறி பிறப்பேனாக, என் வாழ்க்கை துணைவியாகிய மனைவியை விட்டு யான் பிரிந்து துன்புறுவோனாகுக. என்ன பாருங்க, அவ்வளவு அந்த ஒழுக்கங்களை கட்டி பிடித்தவர்கள் பாண்டியர்கள். அந்த பொறுப்புணர்ச்சி அவர்களிடத்தில் இருந்தது. இல்வாழ்க்குடி சிறப்பையும் அவர்கள் நன்கு போற்றி இருந்தார்கள். என் மீது படையெடுத்து வந்த பகைவரை நான் வெல்லேனாயின் குடிகள் பழித்து உரைக்கும் கொடுங்கோலனாகுக என்று சொல்லுகிற அந்த மாண்பு பாண்டியனிடத்தில் இருந்ததாக நாம் இலக்கியங்களிலே படிக்கிறோம். இந்த தலையாங்கடுத்து செருவென்ற நெடுஞ்செழியன் சொல்லுகிற அந்த கூற்றிலிருந்து நம்ம முழுவதும் அறிய முடிகிறது. மான உணர்ச்சி பற்றி நான் சொன்னேன். பொற்கொல்லன் பேச்சை நம்பி இந்த குற்றமற்ற கோலனை கொன்று விடுகிறான் பாண்டியன் நெடுஞ்செழியன், ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். அது உண்மை அல்ல, தான் அறியாமல், ஏன்னா அவர் மனைவியோட ஒரு சிறு ஊடல், அந்த ஊடலை தீர்ப்பதற்காக விரைந்து செல்கிறான். அப்பொழுது அந்த பொற்கொல்லன் சொல்லுகிறான், தேவனுடைய அந்த சிலம்பை திடீவனை நாங்கள் பிடித்து விட்டோம் என்று. அவனை கொன்று சிலம்பை கொண்டு வருகின்றான். அவனை கொண்டு வருகிற சொல்லுவதற்கு கொன்று என்று வாய் தவறி சொல்லிவிடுகிறான். அதை ஒரு மந்திரமாக வைத்துக்கொண்டு சூழ்ச்சி மிகுந்த அந்த பொற்கொல்லன் அந்த கோலனுக்கு கொலை தண்டனை வாங்கி கொடுக்கிறான். அவனுடைய தலையும் வெட்டப்படுகிறது. கண்ணகி குமுறுகிறாள். அவன் அநீதி செய்தவனை நிரூபிக்கிறாள். தன்னுடைய காலில் இருக்கிற சிலம்பை ஒடித்து தான் தவறு செய்தோம் என்று உணர்ந்த உடனே அவன் வாயிலிருந்து வருகிற இளங்கோடிகள் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். ஒரு பாண்டியவனுடைய மான உணர்ச்சிக்கு இது எடுத்துக்காட்டு. யானோ அரசன், யானே கள்வன், மன்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்ததுன்னா தவறிவிட்டது, அழிந்து விட்டதுன்னு அர்த்தம். என் முதல், என்னோட அழிஞ்சு போச்சு, அந்த பாண்டியர் மரபு என்னோட அழிஞ்சு போச்சு. என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள். மக்கள் கடலும் சொல்ல, தவறான நீதி சொன்னவன் நான் தானே, நான் அழிந்து போகட்டும், என் உயிர் அழிந்து போகட்டும், என் ஆயுள் கெடட்டும். இந்த சொற்களை எப்படி இளைஞர்கள் பயன்படுத்துகிறார் பாருங்க. யானோ அரசன், யானே கள்வன். நான் அரசன் இல்லை, நான் திருடன்.
தவறியவன், நீதி தவறியவன். மன்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது. என்னோட பாண்டியனுடைய பெருமைகளெல்லாம் பீடு பெருமையெல்லாம் அழிந்து விட்டதே. கெடுக என் ஆயுள் கெட்டு போக வேண்டும் என்று புலம்புகிறார். அந்த அரியணையிலிருந்து மயங்கி கீழே விழுந்தவன் மீண்டும் எழவே இல்லை. மாற உணர்ச்சி அவன் உயிரை கொள்ளை கொண்டது. மிக சிறந்த பத்தினியாக கோப்பெருந்தேவியும் அரசனுடன் ஆவி துறந்தாள். அதுபோலதான் பின்னால் வந்த நாயக்க மன்னர்கள் கூட அந்த பாண்டி மன்னனுடைய அரிசாலையில் அமர்கிற பொழுது, அரியாசனம் அமர்கிற பொழுது அதே பயபக்தியோடு தான் வாழ வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்தது. சந்திரகுப்த மௌரியருடைய காலத்திலே பாண்டிய நாட்டு மெல்லிய ஆடைகளும் முத்துக்களும் மௌரிய பெருநாட்டில் வணிகப் பொருள்களாக விளங்கின என்பது சாணக்கியர் எழுதிய இந்த பொருள் நூல் அர்த்த சாஸ்திரத்திலே குறிக்கப்படுகிறது. அதுபோல பாண்டிய நாட்டு முத்துக்கள் ரோம பெருநாட்டிலே மிகுதியாக விற்பனையாயின. ரோம பேரரசர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் வணிக தொடர்பு நெடுங்காலமாக இருந்து வந்தது. ரோம பெருநாட்டிலிருந்து கண்ணாடி முதலிய பொருட்கள் பாண்டிய நாட்டில் இறக்குமதியாயின. ரோம் நாட்டு மக்களிலே ஒரு பகுதியினர் யவனர்கள் மதுரை கோட்டை வாள்களை காப்பாளர்களாகவும் இருந்து காத்திருக்கிறார்கள். பல வகை தொழிலாளிகளாகவும் பாண்டிய நாட்டிலே இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை தமிழ் நூல்கள் தெரிவிக்கின்றன. இத்தனை செய்திகளையும் நம் இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. மௌரிய பேரரசனுடைய வரலாற்றையும் நமக்கு காண கிடைக்கின்றன. இதுபோல நடந்த இந்த உள்நாட்டு வாணிகம், வெளிநாட்டு வாணிகமெல்லாம் பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றது வந்ததாக நமது இலக்கிய சான்றுகள் கிடைக்கின்றன. பாண்டிய நாடு கிழக்கு நாடுகளோடும் மேற்கு நாடுகளோடும் கடல் வாணிகம் செய்து வந்ததற்குரிய சான்றுகள் பல நம்மிடத்திலே இருக்கின்றன. மதுரை கடைவீதிகளிலே கோவலன் காலத்தில் விற்பனையான பொன் வகைகளும் நவரத்தின வகைகளும் அவற்றின் பெயர்களும் எல்லாவற்றையும் சிலப்பதிகாரம் நமக்கு ஒரு திரைப்படம் போல படம் பிடித்து நமக்கு காட்டுகிறது. இந்த சேர சோழ பாண்டியர் என்ற இந்த மூவேந்தர்கள், அந்த மூவேந்தர்கள் எப்பவுமே தமிழ்நாடு என்றால் சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தரை சொல்கிறோம். அந்த மூவேந்தர்களே சேர சோழர் தமிழை போற்றினார்கள் தான், அவர்கள் போற்றவில்லை என்ற பொருள் அல்ல. ஆனால் சங்கம் வைத்து தமிழ் ஆராய்ந்த பெருமை இந்த பாண்டியருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி இந்த கல்வியை தூக்கி பிடித்த நாடு இந்த பாண்டிய நாடு. பாண்டியர்கள் மதுரையிலே பல நூற்றாண்டுகள் சங்கம் வைத்து வளர்த்தார்கள். பல நாட்டு புலவர்களையும் என்ன சிறப்புனா, அப்போ அந்த சங்கத்திலே பாண்டிய நாட்டு புலவர்கள் மட்டும்தான் இருந்தார்களா என்றால் அதுதான் இல்லை. சேர நாட்டு புலவர்களும் சோழ நாட்டு புலவர்களும் அங்கே நாடு வேறுபாடு இல்லாமல் தமிழ் என்கிற ஒற்றை சொல்லாலே இணைந்து சேர சோழ பல்லவ நாடு, தொண்டை நாடு, எல்லா நாட்டு மக்களும் எல்லா நாட்டு தமிழ் புலவர்களும் மதுரையம்பதி அடைந்து மதுரையில் இருந்த அந்த தமிழ் சங்கத்திலே பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு சிறப்பு. பாருங்கள், இந்த நாடுகளை வேறு எதுவும் இணைக்க முடியல, தமிழ் இணைத்திருக்கிறது. இந்த கற்றவருடைய பெருமையை நெடுஞ்செழியன் பாடுறான். ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளைகளுள் கற்றவனையே விரும்புவாள். என்ன அருமையான கருத்து பாருங்கள். 5 பிள்ளை இருக்கலாம், அந்த 5 பிள்ளைகளே எந்த பிள்ளை படித்திருக்கிறானோ அவனை தான் தாயே விரும்புவாளாம். ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளைகளுள் கற்றவனையே விரும்புவாள். ஒரு குடும்பத்தில் உள்ள மூத்தவனை அழையாது, அவனை விட இளைவனாக இருக்கிறான் பாருங்க, அவன் கற்றவனாக இருந்தால் அவன் யோசனை தான் அவளும் கேட்பாள். அது மட்டும் இல்லை, அந்த நாட்டு மன்னனும் கேட்பான். அங்கே தான் சிறப்பு. அவன் எந்த குடியில் பிறந்திருக்கான், என்ன ஜாதி, என்ன வசதி, பணக்காரனா ஏழையா, கல்வேறு இருக்கிறதா, அவன் சொல்லை தாய் கேட்பது போல அந்த நாட்டை ஆளுகிற மன்னன் கேட்டிருக்கிறது தான் சிறப்பு. கற்றவன் தாழ்ந்த இனத்தவனாகினும் அவன் சொற்படியே நடக்க உயர்ந்த இனத்தவனும் விரும்புவான். இதெல்லாம் அந்த நெடுஞ்செழியன் பாடுகிறான். இவற்றை நோக்க கல்வியின் உயர்வு நன்கு தெரிகிறது அல்லவா? ஆதலால் எப்பாடுபட்டாயினும் ஒவ்வொருவரும் கல்வி கற்பது இன்றியமையாதது. இதுதான் இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய பாடல். புறநானூற்றிலே பொன்னெடுத்தால் பொறிக்க வேண்டிய ஒரு பாடல். கல்விக்கு இதை விட சிறப்பு நாங்கள் கொடுக்க முடியும்? இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் பேசுகிறோம், என்னென்னவோ சிறப்பெல்லாம் பேசுகிறோம்.
2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கல்வியினுடைய சிறப்பை இப்படி அழகான பாடலாக பாடியவன் பாண்டியன், இந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். அதனால் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் காலத்தில் கல்வி நிலை பாண்டிய நாட்டிலே எவ்வளவு உயர்ந்திருந்தது என்பதை காட்டுகிறதற்கு இந்த ஒரு பாடல் போதும். பாருங்கள், இந்த புலவர் எப்படி மதிச்சிருக்கான் பாருங்கள். கல்வி மதித்ததாலே கல்வியிற் சிறந்த கல்வி கற்ற தமிழ் புலவர்களை அப்படி தலைமையில் தூக்கி வைத்து ஆடியிருக்கிறார்கள் பாண்டியர்கள். அவர் சொல்கிறான், அந்த நெடுஞ்செழியன் சூளுரை விடுகிறபடி சொல்கிறான், போருக்கு செல்கிறான், அங்கே ஒரு சூளுரை விடுக்கிறான். அப்படி என்ன சொல்கிறான்னா, என்னை எதிர்த்த பகைவரை நான் வெல்ல முடியாமல் போனால் என் அவைக்கள புலவர் பெருமானான மாங்குடி மருதனாரை தலைவராக கொண்ட புலவர் கூட்டம் எனது நாட்டினை பாடாது ஒழிக. பாருங்க, அவன் உயிர் போக போகிறது பெருசாக தெரியல அவருக்கு, தன் நாட்டை இழக்கப் போவது பெருசாக தெரியவில்லை, தன் மனைவி மக்களை இழப்பது பெருசாக தெரியவில்லை. என்ன சொல்கிறான், ஒரு கால் நான் இந்த போரிலே இறந்து விட்டால் என் அவைக்கள புலவர் பெருமானான, புலவர் பெருமானுங்கிறான், என்ன மதிப்பு பாருங்க, என் அவைக்கள புலவர் பெருமானான மாங்குடி மருதனாரை தலைவராக கொண்ட புலவர் கூட்டம் எனது நாட்டினை பாடாது ஒழிவதாகுக. அது ஒரு பெரிய சாபம் நினைக்கிறான், புலவர்கள் ஒரு நாட்டை பாடலைன்னா என்று தலையாங்கலத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் சொல்லுரைக்கிறான். என்ன சிறப்பு பாருங்க, ஒரு கல்வியும் ஒரு புலமையும் ஒரு தமிழையும் இதை விட எப்படிங்க போற்ற முடியும்? இதிலிருந்து என்ன தெரியுது, அவன் கற்ற பெருமக்களிடம் கொண்டிருந்த மதிப்பினை காட்டுகிறது அல்லவா? இதான முன்னிச்சு பார்க்கணும். பெரும்பாலும் மன்னர்கள்லாம் நாடாளுவதாக நாம் பார்த்துருப்போம், ஆனால் பாண்டியருடைய அந்த வரலாற்றில் அப்படி இல்லை. பாண்டியர்கள் பெரும்பாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததோடு அவர் நிற்கவில்லை, தாமும் பைந்தமிழை பாங்குற கற்று பாடல் புனையும் பேராற்றல் பெற்றிருந்தார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு சொல்வதாக இருந்தால் பூதப்பாண்டியன், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், தலையாங்கனத்து செருவென்ற பாண்டியன், இளம்பெருவழுதி, பாண்டியன் அறிவுடை நம்பி முதலிய பாண்டிய மன்னருடைய பாடல்கள் நமது இலக்கியங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. இவர்கள் மட்டும்தான் இல்லை, பூதப்பாண்டியனுடைய தேவியார் பாடலும் சங்க நூல்களிலே நிலைத்து நின்று இன்று வரையிலே பாண்டியர்களது கல்வி சிறப்பை பாங்குற எடுத்து காட்டுகிறது. பாண்டியனுடைய அந்த தமிழ் சங்கத்தில் எப்படிப்பட்ட புலவர்களாக இருந்திருக்கார் பாருங்க. அதனால் இந்த பெரும்பாலான தமிழ்கள் அரங்கேற்றம் பெற்றது இந்த தமிழ் சங்கங்களிலே தான். திருக்குறள் போன்ற பெருநூல்கள் அரங்கேற்றம் பெற்றதும் இந்த மதுரையினுடைய அந்த முத்தமிழ் சங்கத்திலே தான். மணிமேகலை காவியம் பாடிய சீத்தலை சாத்தனார் சங்க புலவருள் ஒருவராக இருந்தார். நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று சிவபெருமானையே அஞ்சா நெஞ்சத்துடனே நோக்கி கூறினார் நக்கீரர். அந்த நக்கீரனாரும் சங்க புலவர்களுக்கு தலைவராக இருந்தவர் தான். அப்படி நடுநிலைமை தவறாத தலைமையின் கீழே புலவர்கள், பல புலவர்கள் இருந்து பெருமைமிக்க பாடல்களெல்லாம் பாடியிருக்கிறார்கள். கபிலர், பாணர் போன்ற பெரும் புலவர்களும் மதுரை தமிழ்ச்சங்கத்தினை சேர்ந்தவர்கள்தான். வையை என்னும் பொய்யா குலக்குடி என்று வையையை பாராட்டிய புகழ்ந்து பாடிய புலவர்களும் சங்கத்து சான்றோர்தான். மதுரை அளக்கர் ஞாழலார் மகனார் மல்லனார், மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார், மதுரை இளங்கண்ணி கௌசிகனார், மதுரை ஓலை கடைக்கண்ணும் புகுத்தாராய்த்தனார், மதுரை கணக்காயனார், மதுரை கள்ளிற் கடையத்தன் வெண்ணாகனார், மதுரை தமிழ் கூத்தனார், மதுரை படைமங்க மன்னியார், மதுரை மருதநிலநாகனார், மதுரை வேளான், மாங்குடி கிழார், இப்படி பல புலவர்கள் சங்க காலத்திலே மதுரை நகரத்திலே இருந்து முத்தமிழ் வளர்த்திருக்கிறார்கள். பரம்பு நாட்டை ஆண்ட பாரியன் மகளிர், ஓக்கூரில் பிறந்து வளர்ந்த மாசாத்தியார், கொற்கை அடுத்த மாரோக்கம் என்னும் ஊரை சேர்ந்த நப்பச்சலையார் முதலிய சங்ககாலத்து பாண்டிய நாட்டில் சிறப்புற்றிருந்த பெண்பால் புலவர்கள், இப்படி எல்லா தரத்தாரும் இருந்து தமிழர்த்த பெருமுடையதான் இந்த பொய்யா குலக்குடி வையாற்றின் கரையில் இருந்த மதுரை மாவட்டத்துடைய சிறப்பு. சங்க காலத்தில் மட்டும்தான் தமிழ் வளர்ந்தது என்று பொருள் அல்ல. கிபி 5ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டில் இருந்த சமணர்கள் மதுரையில் ஒன்று கூடி ஒரு தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்தினார்கள். அப்போ தான் அந்த நாலடியார் போன்ற நீதி நூல்களெல்லாம் இச்சங்கத்தில்
அரங்கேற்றப்பட்டதாக அறிஞர்கள் கருதுகிறார்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் கூட பாண்டி நாட்டை ஆண்ட நெடுமாறன் மீது பாண்டிக்கோவை என்ற நூல் பாடப்பட்டிருக்கிறது. இங்கேனும் நூற்றாண்டு தோறும் புலவர் பலர் இருந்து தமிழ் வளர்த்திருக்கிறார்கள். தொல்காப்பியம், குறுந்தொகை, திருக்கோவையார், சிந்தாமணி முதலிய பண்டை நூல்களுக்கு உரை வகுத்த நச்சினார்க்கினியா இருக்கார் பாருங்க. பீடுமுக்க மாடமா மதுரையை சேர்ந்தவர் தான் அவரும். திருமலை நாயக்கர் காலத்தில் குமரகுருபர சுவாமிகள், மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய அழகான தமிழ்களை இயற்றியிருக்கிறார்கள். எல்லாம் இந்த மதுரை மதினுடைய இதுதான். அது மட்டுமா, சிவபெருமான் நிகழ்த்திய 64 திருவிழாடல்களை பெருமற்ற புலியூர் நம்பியாலும் பின்னால் வந்த பரஞ்சோதி முனிவராலும் 2 நூலாக பாடப்பெற்றதும் மதுரை மதிலே தான். அப்படி தமிழுக்கு புகழ்ச்சியற்றதெல்லாம் இந்த மதுரை மாநகரம் தான். புதிய தமிழ்ச் சங்கத்தை நமது 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே சேது சமஸ்தானத்தை சேர்ந்தவரும் இந்த பாலவனத்தின் ஜமீன்தாரும் ஆகிய பாண்டித்துரை தேவர் இருக்கார் பாருங்க. அவர் மதுரையிலே புதிய தமிழ்ச்சங்கம் ஒன்றை தோற்றுவித்தார். அதன் சார்பில் தான் இந்த பிரவேச பண்டிதம், பால பண்டிதம், பண்டிதம் 3 நிலை பாருங்க என்று 3 வகுப்புகள் ஏற்படுத்தணும். பிரவேசம்னா என்ட்ரன்ஸ், பிரவேச பண்டிதம், ஒரு பண்டித்துடைய என்ட்ரன்ஸ் நிலை, நியூ என்ட்ரண்ட். அடுத்தது பால பண்டிதம், நர்சரி. அடுத்தது பண்டிதம், மேல்நிலை. இப்படி 3 நிலைகளிலே இந்த தமிழை வகுப்பில் எடுத்து நடத்தியிருக்கிறார்கள். மிக சிறந்த நூல் நிலையம் கூட ஒன்று திறக்கப்பட்டது. இந்த செந்தமிழ் ஆராய்ச்சி கூடம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. செந்தமிழ் என்னும் ஒரு திங்கள் தாள் கூட ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. இங்கேனும் தோற்றுவிக்கப்பட்ட தமிழ்ச்சங்கம் புலவர் பலரை ஆண்டுதோறும் உண்டாக்கி தமிழ் தொண்டு ஆற்றி வருகிறார்கள். இப்படி இந்த கடைசியாக வந்த இந்த தமிழ்ச்சங்கத்திலே புலவர்களாய் விளங்கியவர்கள் தான் மகாவித்வான் ராகவையங்கார், மு ராகவையங்கார், திரு நாராயணையங்கார், கந்தசாமி கவிராயர், அரஞ்சம் சண்முகனார். இதெல்லாம் இந்த கடைசியாக நான் சொன்ன இந்த 20ஆம் நூற்றாண்டுடைய சங்கத்திலே அங்கத்தனாகிறது தமிழ் தொண்டு புரிந்தவர்கள். இப்படி மதுரை என்றாலே அன்றிலிருந்து சங்க காலத்திலிருந்து வரலாற்றிலிருந்து இன்று வரையிலே சங்கம் வைத்த பெருமை மதுரைக்கு உண்டு. அது திகழ்வது இந்த வைகை நதி கரையிலே தான் என்று சொல்லி இதோடு இந்த உரையை நிறைவு செய்து அடுத்த உரையிலே கலைகளை பற்றி நாம் சிந்திக்கலாம் என்று நான் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.